ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒன் டே ரேப்பிடோ ஓட்ட போகிறேன் இன்றைக்கி. அந்த ஒரு நாள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நான் காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்றே அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நேற்றே வீடியோ எடுக்க வேண்டியது ஃபஸ்ட் டைம் எப்படின்னு. இப்போ வந்து இப்போ வீடியோ வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம்னால வீடியோ எப்படிலாம் எடுக்கிறதுன்னு தெரியல. அதனால தான் நேற்று ஒரு 4 ரைடு மட்டும் போனேன். நான் நேற்று சம்பாதிச்சு வந்து 200 4 மணி நேரம் இருக்கும். இன்றைக்கி வந்து ஃபுல் டே எவ்வளோ ஏர்ன் பண்ணும்போது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பெட்ரோல் எவ்வளோ போகிறேன்னா 200 ரூபாய்க்கு தான் போட போகிறேன். இப்போது இந்த பெட்ரோல் பங்கு தான் போகிறேன். டைம் இப்போ மணி 6:30 ஆகுது. பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இருங்க, நான் அப்படியே ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் 200 0 பண்ணிக்கிறேன். இப்போ 0 பண்ணியாச்சு. ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரேப்பிட் ஆன் பண்ணி 10-15 நிமிஷம் ஆச்சு. ஒரு ஆர்டரும் வரல. அதனால் கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டி போய் பார்க்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 3 சிம்பிள் மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த ஏரியா வந்து ஹை டிமாண்டட் ஏரியா. இங்கே தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ரேப்பிடோ கஸ்டமர்ஸு. அதனால் அந்த ஜோனுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்க போகிறேன் நான். இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் காலையில் பண்ணுறேன். நான் எப்படின்னா ஃபுல் டே பண்ணுற மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைமு. அக்கௌண்ட்டே நேற்று தான் ஆக்டிவேட் ஆச்சு. ஆக்டிவேட் ஆகி மத்தியானம் ஸ்டார்ட் பண்ணேன். மத்தியானம் ஒரு 2-2:30 இருப்போம். 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5-5:30 முடிச்சிட்டேன். இன்றைக்கி தான் அது ஃபுல் டைம் பண்ண போகிறேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேப்பிடோ ஆன் பண்ணி 1.5 மணி நேரம் ஆகுது. எந்த ஆர்டருமே வரல. என்ன பண்ணுறேன்னா, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த ஜோன்லேயே தான் இருந்தேன். அதாவது இந்த ஜோன்லேயே தான் இருந்தேன் நான். 1.5 மணி நேரமாக எந்த ஆர்டருமே வரல. பார்த்தா 10 கிலோமீட்டர் ஆகிப்போச்சு.
10 கிலோமீட்டர் சுற்றி எந்த ஆர்டருமே வரல. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு 9 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 9 இல்லை 9:30 அந்த மாதிரி. நேற்று மதியம் தான் ஸ்டார்ட் பண்ண நிறையா வந்தது. காலையில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் காலையில் ஆஃபீஸ் போகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு நினச்சேன். நான் யாரும் ஆர்டர் எதுவுமே வரல. ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 0ல் தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன் நான் ரேப்பிடோ. ரேப்பிடோ இந்த கேப்டன் யூசேஜ் இதெல்லாம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கலான்னு இருக்கேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ரைட் வந்துடுச்சு. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா நாளோட ஃபஸ்ட் ரைடு. கஸ்டமர் எங்கே இருக்காருன்னா 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். லொக்கேஷன் பக்கத்தில் வந்தாச்சு. எங்கே இருக்கார் போய் பார்க்கலாம். பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் முடிச்சுட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு ரேட் எவ்வளோ வந்திருக்குன்னா ரைடு கம்ப்ளீட் 91 ரூபா வந்திருக்கு. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு 10 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2வது ஆர்டர் வந்திருக்கு. ஆவாரம் பாலுக்கு புது பஸ் ஸ்டாண்டு. இதை மாற்றி போடணும். சேஞ்சு ஒரு நிமிஷம் பார்க்குறேங்க்கா. அவங்க போய்ட்டு எங்கேங்களா? இங்கே ஆட்டோக்காரங்களாம் இருக்காங்கக்கா. ஒரு நிமிஷம்க்கா. ரெண்டாவது ரைடு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 51 ரூபா. கஸ்டமர் 70 ரூபா அனுப்பிச்சுட்ருக்காங்க. அப்புறம் பசிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை பார்க்கலான்னு இருக்கேன். வேறு நம்பிக்கிட்டே இருக்கு தோன்ற முடியும். வீட்டுக்கு போகிற வழி தான். வரணுமா? 3 ரேட் முடிச்சு சாப்பிட்டு ஒரு வேலை பார்க்கலாம்.
சொல்லிட்டு அட்டன் பண்ணிட்டேன் இதை. மூணாவது ரைடு கம்ப்ளீட்டு. இன்னும் சாப்பிடவே இல்லை. இன்னும் சாப்பிட்டு தான் மறு வேலை. ஆனாலும் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இந்த டிராஃபிக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பு. மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஆகிருக்குன்னா என் வண்டியில் 46 கிலோமீட்டர் ஆகிடுச்சு 3 ரைடுக்கு. ஃபஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் என் வண்டிக்கு, லிட்டருக்கு எவ்வளோ போகுதுன்ட்டு. அதுதான் நான் கனெக்ட் பண்ணல. நாளைக்கு செக் பண்ணிடலாம். சரியாக பசிக்குது நாளைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். போன நேரம் பேக் ஃபுல்லாக போயிடுச்சு. பவர் பேங்க் போட்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணேன். இப்போ அதுவே ஸ்லோவாக ஏறுது. இப்போது ஆன்லேயே தான் இருக்குது. போகிற வரைக்கும் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். சும்மா அந்த ஆள் அட்டன் பண்ண போகிறது இல்லை. இன்னும் சாப்பிட்டு தான். நண்பர்களே, என்னாச்சுன்னா இந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக ரேப்பிடோ ஓட்டி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு. ஆனால் நடக்கலை. அது காலையில் 3 ரைடு போனேன். போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போகலான்ட்டு இருந்தேன். சாப்பிட்டு தூங்கிட்டேன். சரி ஒரு 12 மணிக்கு போகலான்னு பார்த்தா மழை பெஞ்சிருச்சு. சரின்ட்டு மறுபடியும் தூங்கிட்டா லேட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரிலன்ட்டு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் எதுவும் வரல. மணி 5 ஆயிடுச்சு. இப்போ தான் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். முடிஞ்சால் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த வண்டிக்கு மைலேஜ் டெஸ்ட் எடுத்துகிட்டு என்னன்னு பார்க்கணும். கண்டினியூ பண்ணலாமா நான். இப்போ 2 ஆர்டர் வந்தது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு ரைடு ரொம்ப லாங்கு மிஸ் பண்ணிட்டேன். இன்னும் இந்த ஆப்பில் நிறையா கற்றுக்கணும். எப்படி இந்த அமௌண்ட்டெலாம் பிடிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும். நான் வந்து பார்க்கல. அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு தான் அதெல்லாம் ஓட்ட முடியும். ஃபஸ்ட்டு மைலேஜ் டெஸ்ட் எடுக்கணும் இந்த வண்டிக்கு. அது வேணால் தனி வீடியோ ஒன்று போடுறேன். மைலேஜ் டெஸ்ட் இந்த வண்டிக்கு எவ்வளோ கொடுக்குதுன்ட்டு கொடுத்துட்டு நாளைக்கு டைம் இருந்தால் ரேப்பிடாக கண்டினியூ பண்ணுறேன் நாளைக்கு. வரல. போகிற வரைக்கும் ஏதாவது ஆர்டர் வருதான்னு பார்க்குறேன் நான்.
200 பெட்ரோல் போட்டேன். இப்போ எவ்வளோ ஓடி இருக்குன்னா 60 ஓடி இருக்குது. 60 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வேறு ராப்பிடோ ஓட்டுறவங்க தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது சொல்லி கொடுங்கப்பா. நான் முத ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த வண்டி மைலேஜ் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் ஒரு பாதி நாள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.